ஹலோ ஸ்டூடெண்ட், குருபி மாடலை பேஸ் பண்ணி இந்த திருசமயம் எப்படி ஒரே வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். குருபி மாடல் ஹாப்லி டயத்துலையும் பப்ளி டயத்துலையும் ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குருபி மாடலை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்செப்ட்டுகள் உங்களுக்கு ஈஸி வேயில் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். எக்ஸசைஸ் 2.6 கொஸ்டின் நம்பர் 2ம் 2.7 6th கொஸ்டினும் எக்ஸாம்பிள் சம் 2.27. எல்லா இதுலையுமே இஜெட்டுக்கான வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ரைட் பண்ணியாச்சு. இஜெட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இஜெட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இமேஜினரி பார்ட் ஆஃப்னு சொல்லி இங்கே இஜெட் கொடுத்துருக்காங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 0. இங்கே ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் π/4. இங்கே ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் π/2 கொடுத்துருக்காங்க. π/4னா இங்கே 45 டிகிரி, இங்கே π/2னா 90 டிகிரி. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வேல்யூவை பார்ப்போம். 2z + 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 2z + 1 ஃபஸ்ட் ரைட் பண்ணுவோம். 2z + 1 ஈக்குவல் இஜெட்டு போல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2x + 2iy + 1. காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்மெட் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் இமேஜினரியாக இருக்கணும். ஐ இல்லாத பார்ட் ரியல் பார்ட். அப்போ இது ரெண்டுலேயும் ஐ இல்லை. அப்போ ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டு தனியாக எழுதலாம். ரியல் பார்ட்டை தனியாக எழுதுனா 2x + 1. நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்டை தனியாக எழுதணும். ஐ இருக்கக்கூடிய பார்ட் இமேஜினரி பார்ட். அப்போ ஐ இருக்கக்கூடிய பார்ட் இதுதான் இருக்குது 2y. நெக்ஸ்ட்டு அதில் டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், iz + 1. இப்போ இஜெட்டுக்கானது என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸ் ப்ளஸ் ஐயோட ஐயை மல்டிப்ளை பண்ணால் ஐஎக்ஸ் கிடைக்குது. ஐயை மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயராக மாறும். ஐ ஸ்கொயருடைய வேல்யூ மைனஸ், அப்போ -y. நெக்ஸ்ட்டு +1. இதில் ரியலையும் இமேஜினரியும் தனித்தனியாக எழுதணும். ஐ இல்லாத பார்ட் ரியல் பார்ட், இது ரெண்டும் ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட்டை நம்ம எழுத போகிறோம் 1 - y. இமேஜினரி பார்ட்டை தனியாக எழுதணும். இமேஜினரி பார்ட் +ix. நெக்ஸ்ட் அடுத்ததில் பாருங்கள் 6th கொஸ்டினில் பாருங்கள். 6th கொஸ்டினில் இங்கே நியூமரேட்டர் வேல்யூ என்ன இருக்குன்னா இஜெட் -i இருக்குது. அப்போ இஜெட் -i ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2ல் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6ல் நியூமரேட்டர் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், இஜெட் -i இருக்குது. அப்போ இஜெட் -i. இஜெட்டுக்கான வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். நெக்ஸ்ட்டு -i. இதில் ஐ இல்லாத பார்ட் ரியல் பார்ட். அப்போ எக்ஸ் ரியல் பார்ட், ஐ இருக்கிற பார்ட் இமேஜினரி பார்ட். அப்போ ஐயை காமனாக எடுத்துகிட்டு ஒய் -1. நெக்ஸ்ட் அதோடைய டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள், இஜெட் +2 இருக்குது. இஜெட் + 2 ஈக்குவல் இஜெட்டு போல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கொடுத்துருங்க, +2 கொடுத்துருங்க. இதில் ரியல் பார்ட்டை தனியாக எழுதணும் அப்படின்னா எக்ஸ் + 2 ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஐஒய் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 6 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சம் 2.27 போயிடலாம். இதில் நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இஜெட் -1 இருக்குது. அப்போ இஜெட் -1 ரைட் பண்ணிக்கிறோம். இஜெட் -1 இஜெட்டுக்கான வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். நெக்ஸ்ட்டு -1. இந்த ரியல் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸும் -1. ஐ இல்லாத பார்ட் ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் ஐ இருக்கிற பார்ட் இமேஜினரி பார்ட். நெக்ஸ்ட் இதோட டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா இஜெட் +1 இருக்குது. இஜெட் +1 இஜெட்டுக்கான வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் +1. இங்கே ரியல் பார்ட் ஐ இல்லாத பார்ட் ரியல் பார்ட், ஐ இருக்கிற பார்ட் இமேஜினரி பார்ட். இந்த ப்ராசஸிங் இருக்க இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6ஐயும் கொஸ்டின் நம்பர் 2.27ஐயும் பார்ப்போம். எக்ஸாம்பிள் சம் 2.27ஐயும் கொஸ்டின் நம்பர் 6ஐயும் நம்ம பார்ப்போம். ஆர்குமெண்ட் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இங்கே z1 டிவைடிங் பை z2ன்னு இருக்கும். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 டிவைடிங் பை z2ஆக இருந்தால் ஃபார்முலா படி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 டிவைடிங் பை z2ஆக இருந்தால் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா படி ரைட் பண்ணிடலாம். ஆர்குமெண்ட் ஆஃப்
Z1ங்கிறது இங்கே இருக்குது. இதே Z1. Z1 நம்ம ரைட் பண்ண போகிறோம். x ப்ளஸ் I ஆஃப் y மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஃபார்முலா அப்படி மைனஸ் இருக்குது, மைனஸ். Z2ங்கிறது வந்து இங்கே இருக்கும் x ப்ளஸ் 2 ஆர்குமெண்ட் ஆஃப் x ப்ளஸ் 2 ப்ளஸ் IY ஈக்குவல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா π/4 கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவல் π/4 45 டிகிரி π/4 இதையும் அதே மாதிரி எழுதலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1ங்கிறது ஃபஸ்ட் உள்ளது. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் Z1ங்கிறது வந்து x மைனஸ் 1 ப்ளஸ் IY. நெக்ஸ்ட்டு மைனஸ் Z2ங்கிறது ஆர்குமெண்ட் ஆஃப் Z2ங்கிறது கீழே இருக்கிறது x ப்ளஸ் 1 ப்ளஸ் IY ஈக்குவல் 90 டிகிரி கொடுக்குறாங்க. π/2 90 டிகிரி. ஆர்குமெண்ட் ஆஃப் x ப்ளஸ் IYன்னு இருந்தால் tan இன்வர்ஸ் ஆஃப் அதாவது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட், ஆர்குமெண்ட் ஆஃப் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக இருந்தால் tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடிங் பை ரியல் பார்ட் சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். அப்போ அடுத்த ப்ராசஸிங் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இங்கே ஆர்குமெண்ட் ஆஃப் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட்டை ஃபஸ்ட் எழுதலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் y மைனஸ் 1 டிவைடிங் பை ரியல் பார்ட். நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, மைனஸ் கொடுத்துருங்க. இதில் உள்ள ஆர்குமெண்ட் ஆஃபுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இதில் உள்ள ஆர்குமெண்ட் ஆஃப் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட்டை தான் ஃபஸ்ட் எழுதணும். இமேஜினரி பார்ட் y ரியல் பார்ட் x ப்ளஸ் 2 ஈக்குவல் π/4 இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மில் உள்ளதையும் நம்ம ரைட் பண்ணிடலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட், ஃபர்ஸ்ட் இமேஜினரி பார்ட் டிவைடிங் பை ரியல் பார்ட் x மைனஸ் 1. நெக்ஸ்ட் மைனஸ் இருக்குது, மைனஸ் கொடுத்துலாம். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃபுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடிங் பை ரியல் பார்ட் ஈக்குவல் π/2 90 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அப்படி இருந்தால் tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் ஒய் டிவைடிங் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்டு ஒய்ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எதுனா இதுதான் இது வந்து ஒய், இது ஒய். இப்போ நம்ம ரைட் பண்ணிடலாம். ஃபார்முலா அப்படி நம்ம ரைட் பண்ண போகிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் ஒய், எக்ஸ் அப்படி ரைட் பண்ணிடலாம். ஒய் மைனஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ், ஒய் மைனஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் ஃபார்முலா அப்படி மைனஸ் இருக்குது. ஒய்ன்னா ஒய் வந்து ஒய் டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 2 தான் ஒய். நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை இருக்குது. அப்போ டிவைடிங் பை ஃபார்முலா அப்படி டிவைடிங் பை இருக்குது. டிவைடிங் பை ஆச்சு. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸையும் ஒய்யவும் மல்டிப்ளை பண்ணும். எக்ஸுங்கிறது ஒய் மைனஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஒய்ங்கிறது ஒய் டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இங்கே ஓப்பன் ப்ராக்கெட், இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் π/4 இதே மாதிரி இங்கேயும் நம்ம ரைட் பண்ணிடலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒய் டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய்ங்கிறது ஒய் டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடிங் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்டு ஒய், எக்ஸுக்கான வேல்யூ ஒய் டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் 1 ஒய்க்கான வேல்யூ ஒய் டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே 90 டிகிரி π/2 90 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துலாம். நியூமரேட்டருக்கு தனியாக எல்சிஎம், டினாமினேட்டருக்கு தனியாக எல்சிஎம் எடுத்துலாம். எல்சிஎம் எடுத்தால் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதையும் ஒய் மைனஸ் 1ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஒய் மைனஸ் 1 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் அதாவது நியூமரேட்டர் இருக்கக்கூடிய டிவைடிங் பை தேவையில்லை. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வெளியே போயிடலாம். டினாமினேட்டர் வெளியில் எக்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் 2 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் 2 நெக்ஸ்ட்டு
ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் கிடைக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய டிவைடிங் பையில் உள்ளதும் நியூமரேட்டர் இருக்கக்கூடிய டிவைடிங் பையில் உள்ளதும் ரெசிப்ரோக்கில் மாறும்போது டிவைட் ஆயிரும். அதனால் நமக்கு தேவையில்லை. tan இன்வர்ஸ் இந்த சைடு போச்சுன்னா tan 45 டிகிரியாக மாறும். tan 45 டிகிரியுடைய வேல்யூ 1. tan 45 டிகிரியுடைய வேல்யூ 1. அதே மாதிரி இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடிங் பை x minus 1 into x minus 1 into x plus 1 plus y square equal tan inverse அந்த சைடு போச்சுன்னா tan 90 டிகிரியாக மாறும். tan 90 டிகிரியுடைய வேல்யூ 1 dividing by 0 இன்ஃபினிட்டி வந்து 1 dividing by 0ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறாள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினையே எப்படி எடுத்து ஆன்சரை ரைட் பண்ணிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் 0 ஹேண்ட்ஸ் சோன்னு சொல்லி முடிச்சிருங்க. இதுலையும் அப்படித்தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 1 ஹேண்ட்ஸ் சோன்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா நமக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் நம்பர் 6ஐயும் எக்ஸாம்பிள் சம் 2.27ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6லையும் 2.27 ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்னு கொடுத்தாங்க. இதில் இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட் கொடுத்துருக்காங்க. நம்ம இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட்டை ஃபஸ்ட் ரைட் பண்ணலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது 2z + 1 இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ 2x + 1 ப்ளஸ் i2y டிவைடிங் பை என்ன இருக்குன்னு பாருங்கள் iz + 1. அதுக்கு பதிலாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ 1 - y ப்ளஸ் ix. இப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து இங்கே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வந்து ரியல் அண்ட் இமேஜினுடைய காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 - y மைனஸ் ix டிவைடிங் பை 1 - y மைனஸ் ix. காஞ்சிகேட்னா அந்த மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும். அதாவது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டுக்கு இடைப்பட்ட சிம்பிளை மட்டும்தான் மாற்றணும். இங்கே உள்ள சிம்பிளை மாற்றிடக்கூடாது. ரியல் அண்ட் இமேஜினரிக்கு இடைப்பட்ட சிம்பிள் இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் 0. எக்ஸாம்பிள் சம் 2.27 பாருங்கள். ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் கொடுத்து 90 டிகிரி கொடுத்தாங்க. 90 டிகிரியாக இருந்தால் இதை இன்னொரு ஃபார்மெட்லேயும் நம்ம ரைட் பண்ண முடியும். எப்படி ரைட் பண்ணலாம்? ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 0ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். எப்போ அப்படின்னா இந்த டிகிரி 90 டிகிரியாக இருந்தால் மட்டும். இங்கே 45 டிகிரியாக இருந்தால் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. 90 டிகிரியாக இருந்தால் இப்போ நம்ம சால்வ் பண்ண இந்த மாடலையும் சால்வ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அனதர் மாடலை ஒன்று சால்வ் பண்ணுறேன். எது உங்களுக்கு ஈஸி வேயாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 0ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அதாவது இது வரைக்கும் நம்ம ரைட் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து அதனுடைய கண்டினியூட்டி இது வரைக்கும் நம்ம ரைட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 0. இங்கே பாருங்கள் இஜெட்டுக்கான வெளியை ரைட் பண்ணியாச்சு. இஜெட் - 1க்கான வெளியை ரைட் பண்ணியாச்சு. இஜெட் + 1க்கான வெளியை ரைட் பண்ணியாச்சு. இப்போ ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 0ன்னு சொல்லி ரைட் பண்ணியாச்சு. எப்போ 90 டிகிரியாக இருக்கனால அதை 0ன்னு சொல்லி ரைட் பண்ணியாச்சு. இங்கே கொஸ்டின் நம்பர் 2ல் பாருங்கள். இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்க. இங்கே ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சேம் மாடலாக எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லலாம்? சேம் மாடலாக எடுத்துக்கலாம். இப்போ இமேஜினரி பார்ட்டை எப்படி ரைட் பண்ணமோ அதே மாதிரி ரியல் பார்ட்டையும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் - 1 அதாவது வந்து ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் - 1 இஜெட் - 1க்கு பல நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா x - 1 ப்ளஸ் iy டிவைடிங் பை இஜெட் + 1க்கு பல ஃபைன் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ x + 1 ப்ளஸ் iy. அப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து அதனுடைய காஞ்சிகேட்டால் நம்ம பண்ணால் x + 1 மைனஸ் iy டிவைடிங் பை x + 1 மைனஸ் iy. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் 0 கொடுத்துடலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2 நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டையும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் ஒரு ப்ராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் சிம்பிளை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரியல் அண்ட் இமேஜினரி அண்ட் ரியலையும் மல்டிப்ளை பண்ணும். அப்படி மல்டிப்ளை பண்ணல ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அதுக்கான ஐயை காமனாக எடுத்துருங்க. ஐயை காமனாக எடுத்து ஒரு ப்ராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளிகேஷன் ஒரு இமேஜினரி பார்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்.
நெக்ஸ்ட் ப்ளஸ் ஒரு இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளிகேஷன் ஒரு ரியல் பார்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்களை மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஃபார்முலா. இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது இங்கே இருக்கக்கூடியது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துங்க. இப்போ கொஸ்டின் நமக்கு என்னன்னா இமேஜினரி பார்ட் தான் கொடுத்துருக்காங்க, இமேஜினரி பார்ட். அப்போ ரியல் பார்ட்டை பற்றி அவங்க பேசவே இல்லை. அப்போ இமேஜினரி பார்ட் மட்டும் நமக்கு வரணும் அப்படின்னா இதில் பாருங்கள், ரியலையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இமேஜினரியும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டோட்டல் பார்ட்டும் நமக்கு டோட்டல் பார்ட்டும் எப்படி கிடைக்குன்னா ரியல் பார்ட்டாகவே கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் இமேஜினரி பார்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரியல் பார்ட் ஒரு ரியல் பார்ட்டையும் ஒரு இமேஜினரி பார்ட்டையும் நெக்ஸ்ட் ஒரு இமேஜினரி பார்ட்டையும் ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஐன்னு சொல்லி காமனாக எடுத்துருக்கோம். அதாவது இதுதான் இமேஜினரி பார்ட். அப்போ நமக்கு இமேஜினரி பார்ட் வேணும்னா இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், இது நமக்கு தேவையில்லை. கொஸ்டினில் நமக்கு இமேஜினரி பார்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஃபஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணால் போதும், ரியல் பார்ட் நமக்கு தேவையில்லை. ஆனால் கொஸ்டினில் ரியல் எது இமேஜினரி எதுன்னு தெரியணும். இமேஜினரி பார்ட்டில் இங்கே கொடுக்கப்பட்ட இமேஜினரி பார்ட்டில் இது ஒரு ரியல் பார்ட், இது ஒரு இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணாதே நமக்கு இங்கே பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள், ரியலையும் இமேஜினரியும் மல்டிப்ளை பண்ணாதே நமக்கு இமேஜினரி பார்ட்டே கிடைக்குது. அப்போ ரியலையும் இமேஜினரியும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2x ப்ளஸ் 1 நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை முடிச்சிட்டேன், இந்த இதை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபார்முலா அப்படி ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே கொடுத்துங்க. ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் இமேஜினரி அண்டு ரியல் சொல்லியிருக்காங்களா, இமேஜினரி அண்டு ரியல் சொல்லியிருக்காங்க. இப்போ இமேஜினரி அண்டு ரியல் சொல்லியிருக்காங்க. அப்போ இது இமேஜினரி பார்ட், இது ரியல் பார்ட். அப்போ இமேஜினரியவும் ரியலையும் மல்டிப்ளை பண்ணால் 2y நெக்ஸ்ட்டு 1 - y. அதில் உள்ள ஐயத்தை நம்ம காமன் எடுத்துட்டோம்ல, அதனால் இங்கே ஐயை நம்ம கேர் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை இது a ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது, இது a மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ a² மைனஸ் b² சொல்லி நம்ம ரைட் பண்ணணும். a² மைனஸ் b² 1 - 1 ஹோல் ஸ்கொயர் a² ப்ளஸ் b² ரைட் பண்ண போது இங்கே ப்ளஸ் இன்டு மைனஸ். அப்போ இங்கே ஐ இருக்குல்ல, அந்த i² மைனஸ். அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ், i² வேல்யூ மைனஸ். அப்போ ப்ளஸ் x² = 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாடல்லையே பாருங்கள், இதே மாடலே எக்ஸாம்பிள் சம்மை பாருங்கள். எக்ஸாம்பிள் சம் 2.27 பாருங்கள். இந்த ப்ராசஸிங் ஒர்க்கை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். அதில் இமேஜினரி பார்ட் கொடுத்துருந்தாங்க, இதில் ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரியல் பார்ட்டாக இருக்குன்னா நமக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட் கிடைக்குது, இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட் கிடைக்குது. அப்போ அந்த ரியல் பார்ட் வர்றாப்பில் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். கொஸ்டினில் எது ரியல் பார்ட்னு பாருங்கள். இது ரியல் பார்ட், இதுவும் ரியல் பார்ட். இங்கே இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட். இது இமேஜினரி பார்ட், இதுவும் இமேஜினரி பார்ட். அப்போ இந்த ரியலையும் இமேஜினரியும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். ரியலையும் மல்டிப்ளை பண்ண பாருங்கள். x - 1 நெக்ஸ்ட்டு x + 1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே பாருங்கள், ரியலையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள். அதுக்கப்புறம் இமேஜினரியும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இமேஜினரியும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க, ப்ளஸ் சிம்பிள். ரியலையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இமேஜினரியும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுவும் இமேஜினரி. ப்ளஸ் இன்டு மைனஸ் ஐயும் மல்டிப்ளை பண்ணால் i² கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, i² வேல்யூ மைனஸ். அப்போ டைரெக்டாக ப்ளஸ் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் y². டிவைடிங் பை இது a ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்லையும் இது a ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்லையும் இது a மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்லையும் இருக்குது. அப்போ நம்ம ரைட் பண்ணிடலாம். a ப்ளஸ் பி இன்டு a மைனஸ் பிக்கான ஃபார்முலா a² x + 1 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்டு மைனஸ் i² வேல்யூ ஒரு மைனஸ். அப்போ ப்ளஸ் y² = 0. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பாருங்கள். x² + y² = 1 சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடுங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிடும். மறுபடியும் நீங்கள் ஃபார்முலா படி சால்வ் பண்ணி அப்படின்னா a ப்ளஸ் பி இன்டு a மைனஸ் பி படி சால்வ் பண்ணால் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ x² + y² = 1 ஹேண்ட்ஸ் ஓன் சொல்லி முடிச்சிருங்க. நம்ம முடிச்சாச்சு. அவ்வளோதான், நமக்கு தேவையான ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
அதே மாதிரி இதில் பாருங்கள் இமேஜினரி பார்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த இமேஜினரி பார்ட்டில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது 0 ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டினில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணி ஹென்ஸ் சோன்னு சொல்லி முடிச்சிருங்க. அப்படி எடுத்துறது ஹென்ஸ் சோன்னு சொல்லி முடிச்சாச்சு. குரூப்பிங் வீடியோவை பேஸ் பண்ணி ஒரே நேரத்தில் இந்த 3 சம்மை எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம், ஆன்சர் கீ படி எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஈஸி வேல கொடுத்துருக்கு. இந்த குரூப்பிங் மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.